சாண்டி லாம்போர்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதமை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த வேர்டுக்கான அர்த்தம் நமக்கு புரியணும். ஸ்னாப்ஷாட்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதை ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டா அதை அதில் ஒரு ஃபைல் நம்ம எடிட் பண்ண ஸ்டேட்டில் இருக்கும், ஒரு ஃபைல் வந்து டெலிட் பண்ணி ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். ஸோ மொத்த ஹார்ட் டிஸ்கோடைய ஒரு ஸ்னாப்ஷாட்னா அந்த ஹார்ட் டிஸ்கோடைய அப்படியே ஒரு ரெப்ளிகேட்டட் காப்பி தான் ஸ்னாப்ஷாட். அதை வந்து எடுத்து வைக்கிறது தான் ஸ்னாப்ஷாட். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் ஸ்னாப்ஷாட்னா என்னென்னா, ஒவ்வொரு நோடு, ஒவ்வொரு ப்ராசஸ், மெசேஜ் எந்த ப்ராசஸ்லேருந்து எங்கே போயிட்டுருக்கு, எங்கே ரிசீவ் ஆச்சு, எங்கே டெலிட் ஆச்சு, இது எல்லாம் மொத்த நோடோடைய மொத்த சிஸ்டத்தோடைய கரண்ட் ஸ்டேட்டை, அது என்ன பொசிஷனில் என்ன ஸ்டேட்டில் இருக்கோ, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ, அது எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு காப்பியாக எடுத்து வைக்கிறது, அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனை எடுத்து வைக்கிறது தான் ஸ்னாப்ஷாட் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் இந்த அல்காரிதமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டிஸ்ட்ரிபியூட்டட் அந்த சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி சாண்டி லாம்போர்ட் யூஸ் பண்ணி ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது நார்மல் ஆப்ரேஷன் எந்த பாதிப்பும் வராது. இப்போ இந்த அல்காரிதம் ஆல்ரெடி சொன்னதான், இந்த அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் பலாயிரம் நோட் இருக்கலாம், பலாயிரம் சிஸ்டம்ஸ், பலாயிரம் இன்டர்நெட் டிவைசஸ் இருக்கலாம், நிறைய ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மொத்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமோட குளோபல் ஸ்டேட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வைக்க போகிறோம். சேவ்ஸ், இதில் பாருங்கள், சேவ் சிஸ்டம் ஸ்டேட். எதுக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு இன்கேஸ் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபெயிலியர் நடக்குது, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை செக் பாயிண்ட்டாக எடுத்து வச்சுருப்போம் ஸ்னாப்ஷாட்டை. அந்த ஸ்னாப்ஷாட்டை அப்படியே நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கீவேர்டு ரொம்ப முக்கியம். குளோபல் ஸ்டேட்னா என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு 100 நோடு இருக்குன்னா ஒவ்வொரு நோடுடைய லோக்கல் ஸ்டேட்டும் நமக்கு முக்கியம். அந்த எல்லா நோடுடைய லோக்கல் ஸ்டேட்டும் சேர்ந்தது குளோபல் ஸ்டேட். அடுத்து ஸ்னாப்ஷாட்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ இந்த சாண்டி லாம்போர்ட் அல்காரிதம் வந்து 4 ஸ்டேஜாக ஒர்க் ஆகும், 4 ஃபேஸாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து இனிஷியேட்டராக ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த ஸ்னாப்ஷாட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ப்ராசஸாக இருக்கும். அது ப்ராசஸ் ஒன்றா மட்டும் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ப்ராசஸ், அது மேபி அந்த அல்காரிதம் டிசைட் பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் 1ன்னு சொல்லி ப்ராசஸ் 1 இனிஷியேட்டர் ஆகிறோம். இந்த ப்ராசஸ் 1 என்ன பண்ணும், இதோடைய லோக்கல் ஸ்டேட், இதுக்கிட்ட எத்தனை மெசேஜ் இருக்குது, இது என்னென்ன ப்ராசஸை, அதாவது எத்தனை ப்ராசஸ் பண்ணியிருக்கு, எத்தனை டாஸ்க்கை ப்ராசஸ் பண்ணியிருக்கு, என்னென்ன மெசேஜஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் ரன் டைம், இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனை, அந்த ப்ராசஸ்க்கு உண்டான இன்ஃபர்மேஷனை, அதாவது அந்த லோக்கல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட், அதான் இனிஷியேட்டர். அடுத்தது அந்த இனிஷியேட்டர் என்ன பண்ணும், அதோடைய லோக்கல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் மற்ற எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு மார்க்கர் மெசேஜ் அனுப்பும். நான் என்னோடய ஸ்டேட்டை சேவ் பண்ணிட்டேன், நீங்கள் எல்லோரும் உங்களோட ஸ்டேட்டை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு மெசேஜ் அனுப்பும். அது டேரெக்டாக, இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து 1000 ப்ராசஸ் இருக்குன்னா 1000 ப்ராசஸ்க்கும் டேரெக்டாக அனுப்பணும்னு கூட அவசியம் இல்லை. த்ரூ இன்னொரு ப்ராசஸ் மூலியமாகவும் அனுப்பலாம். P1லேருந்து P2, P2 to P3 போகலாம். பட் மார்க்கர் மெசேஜ் போயிடும். இப்போ மற்ற எல்லா ப்ராசஸும் மார்க்கர் மெசேஜை ரிசீவ் பண்ணிடும். ரிசீவ் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொரு ப்ராசஸும் அதோடைய லோக்கல் ஸ்டேட்டை ஒன்றொன்னா ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி முடிச்சிடும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் அந்த மெசேஜ் ப்ரொபகேஷனை தான். கடைசி ப்ராசஸ் வரைக்கும் இந்த மார்க்கர் மெசேஜ் ரீச் ஆகி, அந்த மார்க்கர் மெசேஜ் ரீச் ஆனதுக்கு பிறகு அந்த ப்ராசஸ் அதோடைய லோக்கல் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணிட்டா, உங்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 4 ப்ராசஸ் இருக்குது, 4 ப்ராசஸோட லோக்கல் ஸ்டேட்டும் ஸ்டோர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ப்ராசஸோட ஸ்னாப்ஷாட் ரெடி. ஸோ இதுதான் சாண்டி லாம்போர்ட் அல்காரிதத்தோட சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த அல்காரிதம் ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு என்டையர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் ஏதாவது ஒரு நோடோடைய ஸ்னாப்ஷாட் இல்லை ஒரு நோடோடைய இன்ஃபர்மேஷனை மட்டும் ஸ்டோர் பண்ணோம்னா அது கன்சிஸ்டன்ட் கிடையாது. நம்ம மொத்த சிஸ்டமோடைய ஸ்னாப்ஷாட் கிடைக்கும்போது அது வந்து பின்னாடி வந்து ஒரு ஃபால்ட் நடக்கும்போது நம்ம அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டான டேட்டா நமக்கு கிடைக்கும். அடுத்தது நான் பிளாக்கிங். முக்கியமாக நம்ம வந்து இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஷட் டவுன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பாட்டுக்கு நார்மலாக பேக் எண்டில் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு ஃப்ரண்ட் எண்டில் அந்த சிஸ்டம் பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ரோல் பேக் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும், அவ்வளோதான், ஃபெயிலியர் அப்போ.